عن أمير المؤمنين أبو حفص عمر بن الخطاب رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري ومسلم. سيدنا أمير المؤمنين உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள்: சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதை நான் செவியுற்றேன். இன்னமல் அமாலு பின்னியாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் நியத் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணங்களை கொண்டுதான் நற்கூலி வழங்கப்படும். வஇன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் என்ன எண்ணுகிறானோ அதுதான் கிடைக்கும். எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்வது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன எண்ணுகிறானோ, என்ன நியத்து செய்கிறானோ அதுதான் கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யாருடைய புலம்பெயர்தல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய ஹிஜ்ரா என்று சொல்லப்படக்கூடிய புலம்பெயர்தல் அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் என்று இருக்குமோ, அவருடைய அந்த ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்காக என்று அங்கீகரிக்கப்படும். அதற்கு தகுந்தார் போல கூலி வழங்கப்படும். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தி யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி, யாருடைய புலம்பெயர்தல் ஹிஜ்ரா என்ற அந்த பயணம் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவோ இருக்குமோ, அவர் என்ன எண்ணுகிறாரோ அது அவருக்கு கிடைக்கும். அதாவது சம்பாத்தியம் என்ற எண்ணம் இருந்தால் சம்பாத்தியம் மட்டும் கிடைக்கும். அந்த இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய அமல்களுக்கு அதாவது இந்த சம்பாத்தியம் என்ற எண்ணத்தோடு சென்று செய்யக்கூடிய அந்த நல்ல அமல் இருக்கு பாருங்க, அது கடமை அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர அதற்குரிய நன்மை கிடைக்காது. இது விளங்கணும்னு சொன்னால் உண்மையாக, அதாவது ஒருத்தர் ஹஜ்ஜிக்குன்னு போல அந்த ஹஜ்ஜில் ஒரு இடத்த டெண்டர் விட்டுருக்காங்க, போனால் நல்லா சம்பாதிக்கலாம், அந்த இடத்த எடுத்து நல்லா அந்த ஹஜ்ஜி நாட்களில் மட்டும் நல்லா சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தில் போகிறாரு. போய் என்ன செய்கிறாரு? சம்பாத்தியம் பண்ணுறாரு, ஹஜ்ஜி செய்கிறாரு. ஹஜ்ஜி கடமை அளவில் நிறைவேறும், அவருடைய கடமை அளவில் நிறைவேறும். ஆனால் ஹஜ்ஜினுடைய நன்மை என்ன இருக்குமோ அது கிடைக்காது. காரணம் அவருடைய நோக்கம் சம்பாத்தியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், எந்த சமயத்தில் சொன்னார்கள் என்பதை விட இந்த ஹதீஸ் பல சந்தர்ப்பங்களிலே இது பயன்படுத்தப்படுகிறது. நேற்றைய தினம் நாம் சொன்னது போல எல்லா அமல்களுக்கும் ஆணிவேராக இந்த ஹதீஸ் தான் சொல்லப்படும். எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது பொருளாதார வணக்கமாக இருந்தாலும், உடல் ரீதியான வணக்கமாக இருந்தாலும், மன ரீதியான வணக்கமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இந்த இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸ் பயன்படும். எல்லா அமல்களுக்கும். உதாரணமாக தொழுகை, நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, தொழுகை தக்பீர் கட்டி நிற்பது தான் தொழுகை என்று இருந்தால்
எத்தனையோ பேர் தன்னுடைய முதலாளிகளுக்கு முன்னால் தக்பீர் கட்டி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. வாசலில் வாட்ச்மேனாக நிற்கக்கூடிய எத்தனை பேர் என்ன செய்வாங்க, தக்பீருடைய தோரணையில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அது தொழுகை ஆகிருமா? ஆடு மாடுகள் கூட எப்போவுமே ருக்குவில் தான் போய்கிட்டு இருக்கு, எப்போதுமே குனிந்து கொண்டு தான் போகுது. அதே போல் மனிதன் ரொம்ப நேரமாக நிற்கிறான், நைட்டு ஃபுல்லாக நிற்கிறான் குனிந்து கொண்டு, அது ருக்கு ஆகிருமா? பாம்பு தேல் போன்றவர்களெல்லாம் தன்னுடைய தலையை தரையில் வைத்து ஊர்ந்து செல்கின்றன, எல்லாமே சஜிதாவாக போயிருமா? ஒரு மனிதன் சில பேருடைய படுக்கையே எப்படி இருக்கும், சஜிதா மாதிரி தான் இருக்கும். சில பேர் படுத்து கிடக்கும் போதே பயமாக இருக்கும், நீட்டி நிமிண்டுலாம் படுக்க மாட்டாங்க. அழகாக சஜிதாவில் குப்புறப்படுத்து கிடக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, சஜிதாவில் முழங்கால வச்சுக்கிட்டே குனிந்து படுத்து கிடப்பதை பார்ப்பாங்க. இப்போ அது ஃபுல்லாக சஜிதா போயிருமா? ஒவ்வொரு இந்த அமைப்புக்கு இங்கே மரியாதை கிடையாது. அமைப்புக்கு மரியாதை என்று இருந்தால், அமைப்பு தான் அல்லாஹ்வுடைய நோக்கம் என்று இருந்தால், எல்லா தொழுகையும் எல்லா காலகட்டங்களையும் இப்படி தான் தொழணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துருக்கும். அப்படி அல்ல. ஒரு மனிதன் முடியாத பட்சத்தில் என்ன செய்யலாம், உட்கார்ந்து கையில் கட்டி ருக்கு செய்யும் போது இப்படி செய்யலாம், அவ்வளோதான் அவர் குனிக்க முடியும். சுஜூத் செய்யும் பொழுது 2 கையும் தரையில் இப்படி வச்சுக்கிட்டு சஜிதா செய்கிறார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும். சேர்களின் தொழுகையை விட, சேரை பற்றி நம்ம சொல்ல வரல, சேரில் உட்கார்ந்து தொழுகிறதுங்கிறது அது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டப்படாத வழி. இதில் சந்தேகமே கிடையாது. எந்த ஆளுக்கு போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, முடியாத பட்சத்தில், ரொம்ப ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் சேர். நாற்காலி தொழுகை என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. ஆனால் இன்னைக்கு நாற்காலி இல்லைங்கன்னா தொழுகையே இல்லைங்கிற அளவுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நிரம்பி காணப்படுது. போகிற போக்க பார்த்தா கிறிஸ்துவ சர்ச் மாதிரி போயிருமோ அப்படின்னு பயமாக இருக்கு. அப்படிதான் ஆகிட்டு. ஆனால் நல்ல வயதானவர்கள் அவங்க கீழே உட்கார முடியும், சம்மணம் போட்டு கூட உட்கார முடியும், அல்லது காலை நீட்டி உட்கார முடியும் என்றிருந்தால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை, கடைசி காலத்தில் நபி அவர்கள் கீழே உட்கார்ந்து தொழுதாங்க. அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியல, கீழே உட்கார்ந்து தொழுதாங்க. அதற்கும் வழிமுறை இருக்குது. கீழே உட்கார்ந்து ஒருத்தர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, சஜிதா செய்ய முடியாது, கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் கீழே குனிஞ்சி தரையில் உங்கள் தலையை வைக்கக்கூடாது, கண் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்யலாம், உட்காந்துக்கிட்டு இப்படி தக்பீர் கட்டி ருக்கு லேசாக இப்படி குனிஞ்சி சுஜூதுக்கு 2 கையும் இப்படி வச்சா போதும். சுஜூதுங்கிற நீயத்து தான் அவசியம். அதுக்கு தான் இங்கே சொல்ல வரும். தொழுகையின் அமைப்பு தான் அல்லாஹ்விடத்தில் முக்கியத்துவம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், இப்படித்தான் தொழுவோம்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருப்பான். ஆனால் முடியாத பட்சத்தில் என்ன செய்யலாம், உட்கார்ந்து கொண்டு கைகளை கீழே வச்சு கூட சஜிதா செய்கிற மாதிரி என்ன செய்யலாம், நீயத்து வச்சு சஜிதாவை இஷாராவில் தொழலாம். ஒருத்தருக்கு படுத்த படுக்கையாக தான் கிடக்க முடியும், நல்ல நினைவு ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் தொழுகணும். என்ன செய்யணும், அவர் தயமமோ அதாவது அல்லது உதவோ செஞ்சுட்டு மல்லாக்கப்படுத்துக்கிட்டு தக்பீர் கட்டி நீயத்து மட்டும் செஞ்சால் போதும். கண்ணாலே இஷாரா ருக்கு செய்கிற மாதிரி நீயத், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், சுஜூத் செய்கிறார், சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா சொல்கிறார். ஆனால் அவர் கிடக்கிறது எப்படி, படுத்த படுக்கையாக கிடக்கிறார், ஒரே நிலையில் கிடக்கிறார். ருக்குவை நியத்து செய்கிறாரு, சுஜூத நியத்து செய்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாரு, எல்லாமே நிறைவேறும். காரணம் இன்னமல் அமாலு பின்னியாத், அவருடைய எண்ணங்களை கொண்டுதான் அமல்கள் அங்கீகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கீழே உட்கார்ந்தாவது தொழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். முடியலைங்கிற பட்சத்தில் கீழே உட்கார்ந்தாவது தொழணும். சில நல்ல வயதான பெரியவங்களை நம்ம பார்க்குறோம், உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சமயங்களில் சேரை எடுக்காமல் உட்கார்ந்து தொழக்கூடிய இங்கே பள்ளியாசலில் சில பேரை பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், சஜிதாவுக்கு 7 உறுப்புக்கள், சஜிதாவுக்கு 7 உறுப்புக்கள். 7 உறுப்புக்களில் காலை உண்டாமல் யாராவது நடக்க முடியுமா? சேரில் உட்கார்ந்தால் அத்தியாவசியமான கால் ஊன்றுதல் என்று மட்டும்தான் இருக்கு. மற்ற முழங்கால் வைக்கிறது, 2 கையை வைக்கிறது, நெத்தியை வைக்கிறது, அதிகப்படியாக சேர்க்குறா இருந்தால் மூக்கை வைக்கிறது, எதுவுமே நடக்காது. ஆனால் நம்ம சம்மணம் போட்டு உட்கார்ந்து நம்ம சஜிதா பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதில் எத்தனை உறுப்பு வருது? நெத்தி மட்டும்தான் வர்றதில்லை. சுப்ஹானல்லாஹ், எல்லா உறுப்பும் பட்டுருது. அல்லாஹ் அதை தான் கவனிக்கிறான்.
சஜிதாவில் இருக்கும்போது தான் அடியான் அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இங்கே நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அந்த உருவத்துக்கோ அமைப்புக்கோ மரியாதை கிடையாது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளத்தை பார்க்கிறான், அவனுடைய நீயத்து என்ன, அவனுடைய எண்ணம் என்ன என்பதைத்தான் அல்லாஹ் கவனிக்கின்றான். எனவே எண்ணங்கள் பரிசுத்தமானால் நிச்சயமாக அதற்கு கூலி பரிபூர்ணமாக கிடைக்கும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். கடைசியாக நம்ம சொல்லும்போது ஒரு உதாரணம் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்னுடைய அதாவது செல்வத்தை சம்பாதிப்பதற்காக என்ற எண்ணத்தில் சென்றால், ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்றால் அது கிடைக்குமே தவிர நன்மை கிடைக்காது அப்படின்னு ஹதீஸில் வந்துச்சு. அதுக்கு நம்ம ஹஜ்ஜை உதாரணம் காட்டலாம். ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? நம்மளா சொல்லலை, இந்த ஹதீஸ் சொன்னதினுடைய நோக்கமே அதுதான். ஒரு மனிதர் உம்மு கைஸுங்கிற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு நினைக்கிறார். அப்போ உம்மு கைஸ் என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு முன்னாலேயே முஸ்லீம் ஆகி மதீனாவுக்கு போயிடுறாங்க. அவர் ரொம்ப அன்பு, உம்மு கைஸ் மேலே ரொம்ப அன்பு. அந்த கட்டத்தில் உம்மு கைஸ்கிட்ட சொல்கிறாரு, மதீனாவுக்கு எப்படியோ தப்பி தவறி போய் உம்மு கைஸ்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் முஸ்லீம் ஆகிட்டேன், நீ முஸ்லீம் ஆகும், நீனும் மதீனாவுக்கு வந்துரு, ஹிஜ்ரத் இப்போ கடமை, நீ ஹிஜ்ரத் பண்ணி வந்துரு, அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த மனிதர் என்ன செஞ்சார், அந்த பெண்ணுக்காக வேண்டிய முஸ்லீம் ஆனார். அதுக்கு பின்னால் தன்னை தியாகம் பண்ணி மக்காவை துறந்து மதீனாவுக்கு போயிடுறாரு, ஹிஜ்ரத் பண்ணி போயிடுறாரு. இப்போ என்னாச்சு, உம்மு கைஸோட கல்யாணம் ஆச்சு. அவருக்கு சந்தேகம், மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணுறது கட்டாய கடமைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்படி இருக்கும்போது உம்மு கைஸை கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஹிஜ்ரத் பண்ணி வந்தோமே, இப்போ இந்த ஹிஜ்ரா கூடுமா கூடாதா நபிகிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் நபி இந்த ஹதீஸை சொல்கிறாங்க, இன்னமா லிக்கும் லிவ்ரின் மானவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்போ என்ன அர்த்தம், நீ எந்த நோக்கத்தில் ஹிஜ்ரத் பண்ணி வந்தியோ அந்த உம்மு கைஸோட கிடைச்சிருச்சு. ஹிஜ்ரத் கடமை முடிஞ்சு போச்சு. ஆனால் மக்காவை துறந்து, தன் சொத்து பத்துக்களை துறந்து, தன்னுடைய வீடு வாசல்களை துறந்து, சொந்த பந்தங்களை துறந்து, அனைத்து விதமான தியாகத்தையும் செய்து மதீனாவை நோக்கி வந்தாங்களே, அந்த சஹாபாக்களுக்கு ஈக்குவலா நீ ஆக முடியாது, அவர்கள் பெற்ற நன்மையை நீ பெற முடியாது. காரணம், உன்னுடைய நோக்கம் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வந்தால் அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு, உனக்கு ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்காதே தவிர ஹிஜ்ரத் கடமை அளவில் நிறைவேறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆக இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வணக்கங்களுடைய முக்கியமான நோக்கம். எந்த வணக்கமாக இருந்தாலும், சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் அல்லாஹுக்காக என்ற பரிசுத்த எண்ணம் நிரூபணம் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் நமக்கு அத்தகைய உண்மையான இஹ்லாஸை நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.